வெல்கம் டு திருச்சூசன். ஸோ இந்த வீடியோல பார்க்க போது லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி படம் எப்படி இருக்கு அப்படின்னு தான் பார்க்க போறோம். பொறுத்தவரை கதை என்னன்னு பார்த்தாக்க LAK அப்படின்ற ஒரு ஆப். அந்த ஆப் தான் வந்து லவ்ல இது பண்ணணும் இது பண்ணக்கூடாது அப்படின்ற விஷயத்தை டிசைட் பண்ணுது. எது எஸ் எது ராங் அப்படின்னு விஷயத்தை டிசைட் பண்ணுது. ஸோ இந்த விஷயம் நம்ம ஹீரோ லைஃப்ல எப்படி இன்வால்வ் ஆகுது, அதுக்கப்புறமா என்ன ஆச்சு அப்படின்னு படத்தோட கதை. ஸோ இந்த படத்தோட பாசிட்டிவ் பத்தியுமே எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸ் சொல்லலாம். முக்கியமாக பிரதீபா இருக்கட்டும், விஜய் சூர்யா சாரா இருக்கட்டும், சீமான் சாரா இருக்கட்டும், கீர்த்தி செட்டியா இருக்கட்டும், மற்ற கேரக்டர்ஸ் எல்லாமே வந்துட்டு சூப்பரா பண்ணியிருந்தாங்க. முக்கியமா பிரதீப் சூப்பரா பண்ணியிருக்காரு. இந்த ஓவர் மேனேஜ் பண்ற ஓவர் ஹீரோஸ் பண்ற அப்படின்ற மாதிரிலாம் எதுவுமே பண்ணாம டீசெண்டா சூப்பரா ஆக்ட் பண்ணியிருந்தாரு. அந்த படத்துல இன்னொரு கண்டிப்பா அது அனிருத் ப்ரோட மியூசிக் தான். சூப்பரா பண்ணியிருந்தாரு. சாங்ஸ் பிஜிஎம் இருக்கட்டும் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. அந்த படம் டெக்னிக்கலா செம்ம ஸ்ட்ராங்கான படம் அப்படின்னு கண்டிப்பா சொல்லலாம். ஏன்னா படத்துல வந்துட்டு விஷுவல்ஸ்லாம் அவ்வளவு ஸ்டன்னிங்கா சூப்பரா இருக்கு. முக்கியமா வியூவர்ஸும் சூப்பரா இருந்துச்சு. இப்பதான் இந்த இது படம் வரையா டிலே ஆச்சு அப்படின்னு. அண்ட் முக்கியமா சீமான் சார் வந்து ரொம்ப நாள் கழிச்சு ஸ்கிரீன்ல பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா மாயா குடும்பதர் அப்படின்ற மாதிரி நிறைய படங்களை பார்த்திருப்போம். ஸோ அதுக்கப்புறம் அவர் ஸ்கிரீன்ல பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அவருமே சூப்பரா பண்ணியிருந்தாரு. பாலிடிக்ஸ்னா ஒரு பக்கம் இருக்கட்டும், பட் இந்த படத்துல சூப்பரா பண்ணியிருக்காரு. அந்த படத்துல வந்துட்டு ஒரு சில சீன்ஸ் எல்லாம் வந்து சூப்பரா இருந்துச்சுன்னு சொல்லலாம் கண்டிப்பா. அண்ட் அதே மாதிரி விக்னேஷ் சிவன் ரொம்ப நாள் கழிச்சு அவர் படத்தை தேட்டர்ல பாக்குறோம். எனக்கு வந்து தானா சேர்ந்த கூட்டம் அப்புறம் இந்த படம் தான் நினைக்கிறேன். ரொம்ப டைம் எடுத்து நல்லாவே சூப்பரா பண்ணியிருக்காரு படத்தை. அண்ட் எஸ் எல்லாருமே எதிர்பார்த்த எனக்கென யாரும் இல்லையே கல்ட் ஓஜி சாங் வந்துட்டு சூப்பரா பிளேஸ் பண்ணியிருக்காங்க. அந்த சாங் இப்ப கேட்கும் அவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்கு. அண்ட் விஷுவலா வந்துட்டு அந்த சாங் சூப்பரா இருக்குன்னு சொல்லலாம். அந்த படத்தோட டிராபேக்ல என்னன்னு பார்த்தாங்க, படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்குமே படத்தோட கதையை செட் பண்ணி கொஞ்சம் டைம் எடுத்துப்பாங்க. ஆனா அதுக்கப்புறமா ஜாலியா தான் கொண்டு போயிருப்பாங்க. இன்டர்வல் பேக்குமே சூப்பரா தான் இருக்கும். பட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்து முடிக்கும் போது ஓகேவான ஃபீல் தான் கொடுத்துச்சு. ஆனா படத்தோட செகண்ட் ஹாஃப் வந்து செம்ம ஜாலியா தான் கொண்டு போயிருப்பாங்க. கிளைமாக்ஸும் சூப்பரா முடிச்சிருப்பாங்க. பட் மொத்தமா ஒரு படமா பார்த்து முடிக்கும்போது அங்க கொஞ்சம் ஸ்லோவா இருக்கிற ஃபீல் நமக்கு கண்டிப்பா வரும். ஏன்னா படத்தோட டியூரேஷன் 2.5 மணி நேரம். ஸோ அதனால கண்டிப்பா ஒரு சில ஸ்லோவா கூட வாய்ப்பு இருக்கு. இது ஒரு விஷயம். ஆனா அதே மாதிரி ஒரு சில சீன்ஸ்லாம் வந்துட்டு சில பேருக்கு பிடிக்கும் பிடிக்காமலே போகும். ஸோ அதுவும் நோட் பண்ண ஒரு விஷயம் தான். ஸோ இந்த விஷயம் தான் எனக்கு வந்து கொஞ்சம் டிராபேக்கா பட்டுச்சு. மற்றபடி படத்துல பெருசா குறைன்னு சொல்றாலும் எனக்கு பெருசா எதுவுமே தெரியல. அண்ட் முக்கியமா படத்துல காமெடி இருக்கு, பட் அந்த அளவுக்கு ஒன்றும் காமெடி இல்லை. ஸோ அதையும் நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஓவரால் இந்த படத்தை பார்க்கலாமா நம்மள பார்த்தே திரும்ப அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் படத்தை டேஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு நல்ல என்டர்டைனிங் படம் பார்த்து உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். ஸோ இந்த படத்தை நீங்க பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கீழே மறக்காம கமெண்ட் சொல்லுங்க. அண்ட் அடுத்தது ஏகப்பட்ட வீடியோஸ் காத்துட்டு இருக்கு. ஸோ மறக்காம நம்ம திருஸ் விஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தேங்க்யூ ஸோ மச். பாய்.